தொடர்ந்து இஸ்ரவேல்ல நடக்கக்கூடிய யுத்தத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம். ஹமாஸுக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன ஒரு சமாதான பேச்சுவார்த்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ எல்லா இன்டர்நேஷ்னல் பவர்ஸும் அவங்கள தொடர்ச்சியாக ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரணுங்கிறத வலியுறுத்திட்டே வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக ராஃபா எல்லைக்குள்ளாக நுழைந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ராஃபா, த சதர்ன் காசா சிட்டி, ஏற்கனவே காசா முழுக்க முழுக்க ஒரு எலும்பு கூட போல தோற்றம் அளிக்குது. ஜனங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு வறட்சிக்கு நேராக, ஒரு பஞ்சத்துக்கு நேராக, பசி பட்டினிக்கு நேராக தான் அந்த விளிம்பில் எல்லாருமே அந்த ஜனங்க தொங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த சமயத்தில் ராஃபாவில் தான் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பீப்புள் அடைக்கலம் புகுந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துக்குள்ளே தான் பாதுகாப்பாக இருக்கிறோன்னு நினச்சாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு இஸ்ரேலும் ஹமாஸும் ஒத்து வந்திருக்கிறாங்கங்கிறத கேள்விப்பட்டு அங்கிருந்த மக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்களாம். அந்த சந்தோஷம் ஒரு இரவு கூட நிலச்சி நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பிரசிடென்ட் ஆஃப் ஈரான் இப்ராஹிம் ரைசி அவர் சொல்லியிருக்கிறாரு, இன் சம் கேசஸ் நெகோஷியேஷன்ஸ் கேன் ஒர்க், இன் அதர் கேசஸ் மிசைல்ஸ் ஆர் த சொல்யூஷன். சில இடங்களில் பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு, ஒரு தீர்வுக்கு வரும். பல சமயங்களில் யுத்தம் தான் அதுக்கு ஒரு முடிவு, சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த யுத்தம் நிற்குமா தொடருமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இதற்கு நடுவில் என்ன அப்படின்னா, கத்தார், ஈஜிப்ட் மற்றும் யுஎஸ், இந்த 3 நாடுகள் இருக்கக்கூடிய சில இன்டெலிஜென்ட் ஏஜென்சி மற்றும் அந்த தேசத்தினுடைய தலைவர்கள் குறுக்கிட்டு, இல்லை கண்டிப்பாக இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வந்து தான் தீரணும் அப்படிங்கிறத ரொம்பவே ப்ரெஷரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதே சமயத்தில் இஸ்ரேல் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் இப்போ ஒரு காணொளி மூலமாக அவர் கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இந்த ஹமாஸ் கொடுக்கக்கூடிய அத்தனை டிமாண்ட்ஸுக்கும் இஸ்ரேல் ஒத்துப்போக முடியாது, அதனால இந்த யுத்தம் தொடர தான் செய்யும் அப்படின்னும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அந்த டேங்கர்ஸ் எல்லாருமே ஃபார்வர்ட் ஆகி அந்த காசா எல்லைக்குள்ளே அவங்க நுழைஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இஸ்ரேல் தேசத்தினுடைய கொடி ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் எல்லாரையுமே வெளியேற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா ஜனங்களும் வெளியேறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ பீப்புள் ஆர் மூவிங் அவே, தே ஆர் இவாக்குவேட்டிங் ராஃபா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்த விட்டு எல்லாரும் அவங்களுடைய ஒரு சில பொருட்களை எடுத்துகிட்டு அவங்க எல்லாருமே போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா பக்கமும் ஒரு பயம் சூழ்ந்த ஒரு நிலைமை தான். அந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகள்லையுமே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான். ஸோ ஹமாஸ் அஃபீஷியல் இசாத் அல் ரஷீக் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, எனி இஸ்ரேலி ஆப்ரேஷன் இன் ராஃபா உட் புட் த ட்ரூ ஸ்டாக் இன் ஜியோபார்டி. ஸோ அது இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. பட் எல்லா நாடுகளுமே வலியுறுத்தி தான் இருக்கிறாங்க. பட் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹெஸ்போல்லாவும் இஸ்ரேல் தேசத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் இஸ் ஆல்மோஸ்ட் இன் வார் வித் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ். போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரேல் ஒரே ஒரு பக்கத்தில் மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் ஹெஸ்போல்லாவோட, ஒரு பக்கம் ஹமாஸோட, இந்த மாதிரி பல இடங்களோட அது தொடர்ந்து ஒரு யுத்தத்தில் தான் காணப்படுது. இதற்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களாக இருக்கட்டும், இங்கே இஸ்ரவேலர் இருக்கக்கூடிய யூதர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். பாருங்கள், ஒரு ப்ரவுட் பெரேட் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக ரொம்பவே பிரபலமாயிட்டு வருது. அதாவது எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நடத்தக்கூடிய ஒரு பெரேட். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கூட இந்த எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறோம். பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறோம். முதல் முறையாக இதை இஸ்ரேல் நாடு, நாங்கள் இந்த பெரேடை இந்த வருஷம் நாங்கள் நடத்தலை அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அது தேவன் முன்குறித்த ஒரு அழகான ஒரு தேசம். அது தீட்டுப்படாமல் இருக்கணும். உலகம் முழுவதும் அதே போல தான். ஸோ இந்த தீட்டு காரியத்தை எல்லாருமே சேர்ந்து அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேதத்தின் கலாச்சாரம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு. ஸோ இதை இஸ்ரேல் தேசம் இந்த தடவை டோட்டலாகவே டினை பண்ணியிருக்கிறாங்க. வி ஆர் நாட் கோயிங் டு செலிப்ரேட் திஸ்
ப்ரைட் பெரேட் திஸ் இயர் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி, தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்க்கலாம் இஸ்ரேல் தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னன்னு. இப்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சண்டை யுத்தம் எதை வச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்காக தான், அந்த நிலப்பரப்புக்காக தான். ஸோ இந்த நிலப்பரப்பு அதிகமாக யாருடைய கைகளில் இருந்தது அப்படின்னா ரோமானியர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இருந்தது. அதனால் இந்த ரோமானியர்களை குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் தொடர்ந்து ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த தொடர்ந்து 2-3 வாரங்களாக நம்ம கற்றுக்கொண்டது, இந்த ரோம சாம்ராஜ்யம் உருவானது அதாவது டைபர் நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலப்பரப்பில் உருவானது. ஸோ ரோம் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இட்டலி. ஸோ இத்தாலியா நாட்டினுடைய தலைநகரம் தான் இந்த ரோம். ஸோ இந்த ரோம் ரொம்ப பிரபலமான ஒரு பட்டணம். அதிகமான வருஷங்கள் இந்த யூதர்களை கண்ட்ரோல் பண்ணது, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தேசங்களை ஆட்சி செய்தவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, இரும்பின் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தவங்கன்னே சொல்லலாம். தானியல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த சிலை, அந்த காணப்பட்ட அந்த இரும்பு பகுதி, 2 கால்களும் அந்த சிலையில் இருந்த 2 கால்களும் இரும்பு. அந்த இரும்பு எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் ரோம அரசாங்கத்தை குறிக்கிறது. ஸோ இந்த ரோம அரசாங்கம் அந்த அளவுக்கு இரும்பு போல் அவங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்த்தது 7 விதமான ராஜாக்கள், 7 விதமான அவங்களுடைய டாக்டர்ஸை கொண்டு வந்தாங்க, சிலதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது இந்நாள் வரைக்கும் நம்மளும் அதை ப்ராக்டிஸில் வச்சுருக்கிறோன்னா பாருங்களேன், ஆச்சரியமான சில விஷயங்கள். இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக 500 BC அந்த சமயங்களில் வந்து 700 BCயில் 7 ராஜாக்கள் உருவாகி அந்த ராஜாக்கள் காலத்தில் வந்த இன்ட்ரடியூஸ் ஆன பல விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வேதாகமத்தை நம்ம நம்பலாமா? கேன் ஐ ட்ரஸ்ட் த பைபிள் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அந்த ஒரு சில வசனங்களுடைய நிறைவேறுதல்களை தான் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். சரி, ஒன்று நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ரிலீஜியஸ், ஸோ அவங்களுடைய ஆவிக்குரிய அவங்களுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அதுவாக இருக்கட்டும், இல்லை வரலாறு பக்கங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் எல்லாமே எதை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா விச் இஸ் வெரி க்ளோஸ்லி ரிலவென்ட் டு இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேலர்களுக்கு தொடர்பு உள்ள காரியங்களை மட்டும்தான் பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. ரொம்ப முக்கியமாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான் இந்த இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருந்தது, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இஸ்ரேலைட்ஸ் அண்ட் த காட், அதை மையமாக வைத்து அவங்க எந்தெந்த மக்களுக்கு அடியிலெல்லாம் அவங்க போனாங்க அடிமைகளா, அப்போது அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, இவங்களை அடிமைகளாக வைத்திருந்தவர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட ராஜாக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத தான் மையமாய் வைத்து எழுதியிருக்கிறதே தவிர என்டையர் சிவிலைசேஷனுடைய காம்ப்ரிஹென்சிவ் அக்கௌண்ட்டாக நம்ம பைபிள் நமக்கு கொடுக்கல. ஆனால் இந்த உலகம் தரக்கூடியாத சில முக்கியமான தகவல்கள் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ ரோமன்ஸ் அண்ட் த நியூ டெஸ்டமெண்ட் இது ரெண்டையுமே நம்ம பிரிக்கவே முடியாது. ரோமர்கள் மற்றும் புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இடப்பகுதி, பெயர்கள், சம்பவங்கள், சில இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட்ஸ், இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ரோமர்களுடைய பேக்ரவுண்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ரோமர்களுடைய ஆட்சியை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ த ரோமன் ரூல் இஸ் ஃபவுண்ட் பிஹைண்ட் எவ்ரி பேக்ரவுண்ட். அது எ பிளேஸ் ஆர் பர்சன், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரோமன் ரூல் இருக்கும். சரி, இந்த ரோமன்ஸ் எப்போ வந்தாங்க? பழைய ஏற்பாட்டில் இவங்களை பற்றி நம்ம படிக்க முடியாது. 39 புஸ்தகங்கள்லையும் என்ன கிடையாது, இந்த ரோமர்கள் பற்றி எந்த இன்ட்ரடக்ஷனும் கிடையாது. அங்கே இந்த தானியலில் பார்க்குற இந்த ரெவலேஷனை தவிர. அப்படின்னா இவங்க எப்போ உருவானாங்க? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள் தான் இந்த இருண்ட காலம், 400 வருஷங்கள். அதுதான் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆரம்ப காலத்தில் கிரேக்கர்களுக்கு கீழே அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ரவேலர்கள் தற்காலிகமாக அவங்க கையிலிருந்து விடுதலையாகி கொஞ்ச நாள் சுதந்திரத்தை அனுபவித்து
அதற்கு பின்பாக இந்த பெரிய பேரரசு கொண்ட இந்த ரோமர்கள் கடியில அடிமைகளாக போனவர்கள் தான் இந்த யூதர்கள். அந்த சமயத்துல தான் இந்த ரோம சாம்ராஜ்யம் உருவானது. இந்த ரோம சாம்ராஜ்யம் எப்படி உருவானதுங்கிற கதையை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் 7 ராஜாக்களை பற்றி கட்டாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை தெரியலனா கடந்த ஒரு சில வாரங்களுடைய வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக அந்த ராஜாக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது இந்த சிட்டி ஆஃப் ரோம். இவங்க ஆல்மோஸ்ட் என்டையர் மத்திய தரைக்கடல் அந்த உலகத்தையே அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து ஆட்சி செய்தவர்கள். அந்த நாட்களில் ரோம குடியுரிமை பெற்றவர்களுக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பு இருந்தது. அவங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்தது, அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்தது, நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் மற்ற ஜனங்கள் அடிமைகளாக இவங்க பிடிச்சவங்க யாருக்கும் இப்படிப்பட்ட எந்த ஒரு உரிமையும், அதாவது சிட்டிசனாக இருக்கவங்களுக்கு இருந்த உரிமைகள் எதுவுமே அடிமைகளாக வந்தவங்களுக்கு கிடையாது. அவங்க ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகள் கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இந்த ரோம அரசாங்கத்தை குறித்து பைபிள் ஏற்கனவே சொல்லியிருக்கா அப்படின்னா நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம். லூக்கா 2 முதல் 6 வசனத்துல அங்க நம்ம ஒரு சீசரை பத்தி படிக்கிறோம். யார் அவரு? அகஸ்டஸ் சீசர். இந்த அகஸ்டஸ் சீசர் வர்ற நாட்களில் இவரை பற்றி இன்னுமே டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். இந்த பைபிளில் நமக்கு அவரை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது, ஆனால் ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று பக்கங்கள் ஆசிரியர்கள் எழுதி இருக்கிறதுல நமக்கு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது இந்த அகஸ்டஸ் சீசரை பற்றி. அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இவருடைய காலங்களில் இவர் தான் த ஃபர்ஸ்ட் ரோமன் எம்பரர்னு நம்ம சொல்லலாம். எப்படி இவர் உருவானார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு நமக்கு இது வேதத்தை தாண்டி பல காரியங்களை நமக்கு இவரை குறித்து சில முக்கிய தகவல்களை கொடுக்குது. அதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ வாசிங்க மீகா 5:2. மீகா 5:2. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, அப்போ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியது, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் யார்? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மேசியாவினுடைய வருகை. ஸோ அதை குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஸோ பல 100 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக இந்த மீகா தீர்க்கதரிசி கர்த்தரால் உரைக்கப்பட்ட இந்த வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். அப்போ பெத்லஹேமில் அவர் பிறப்பார் அப்படிங்கிறது முன் குறிக்கப்பட்டது. இட்ஸ் ஆல்ரெடி டிக்ளேர்ட். இட் இஸ் அ ப்ராஃபட்டிக் வேர்ட். இது எந்த நாட்களில் நிறைவேற போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ரோம அரசாங்கத்துக்கு கீழே தான் இந்த காரியம் நிறைவேற போகுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரோம அரசாங்கத்தின் காலத்தில் தான் இயேசு பிறக்கிறார். ஸோ வென் ஜீசஸ் வாஸ் பார்ன், ரோம் வாஸ் அ சுப்ரீம் பவர். அந்த சமயத்தில் சீசராக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார் அகஸ்து ராயன். உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஊருக்கு போய் அந்த குடிமதிப்பு ஒரு சென்சஸ் எடுக்க போகிறதுனால எல்லாரும் போய் அவங்களோட பேரை என்ரோல் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த ரோம அரசாங்கத்துக்கு கீழே இப்ப பாலஸ்தீனமும் வந்துருச்சு. ஸோ பாலஸ்தீனத்தை எப்போ இவங்க கைப்பிடிச்சாங்க? 66வது நூற்றாண்டு சமயத்தில் ஜூலியஸ் சீசர் அவருடைய காலத்தில், பாம்பேயுடைய காலங்களில் என்ன செய்யுதுன்னா இந்த பாலஸ்தீனம் இவங்க ரோம அரசாங்கத்துக்கு கீழே அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஸோ இட் கேம் அண்டர் த ரோமன் எம்பையர் ரூல். ஸோ அதுக்கு கீழே அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போது அந்த நாட்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸோ எந்த டெக்னாலஜியோ கிடையாது இல்லையா? இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க போகிறீங்க. இப்போது இந்த சீசர் யார் அப்படின்னா இவர் தான் மன்னர். இவர் எங்கே இருப்பார்?
இவர் வந்து பாலஸ்தீனத்தில் கிடையாது, இவர் ரோமில் இருக்கிறாரு. மத்திய தரைக்கடலை தாண்டி போகணும். ஸோ இந்த பாலஸ்தீனத்துக்கும் இந்த பெத்லஹேமுக்கும் இந்த ரோமாபுரிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைதூரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர். சரிங்களா? இப்போ ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறணும். அப்போ அவருடைய வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்து பெத்லஹேம்ல பிறக்கணும். ஏன்னா அது தாவீதின் நகரம். அந்த ஊருக்கு அவர் வரணுங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த சமயத்தில் இந்த மரியாளும் யோசேப்பும் அவங்க குடியிருக்கிறது நாசரேத். ஸோ நாசரேத் எங்கே இருக்குது? அண்டர் த ப்ராவின்ஸ் ஆஃப் கேலிலி. பெத்லஹேம் எங்கே இருக்குது? யூதேயாவினுடைய ப்ராவின்ஸில் இருக்குது. இந்த யூதேயாவுக்கும் கலிலேயாவுக்கும் நடுவில் ஒரு ஊர் இருக்குது, சமாரியா. நாசரேத்திலிருந்து இந்த பெத்லஹேம் எவ்வளோ தூரம்? 95 கிலோமீட்டர், 95 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போது இந்த இடத்துக்கு இப்போ இவங்கள வர வைக்கணும். ஸோ இந்த வேதத்தின்படி இப்போ மரியாள் என்ன செய்யணும்? அவங்க பெத்லஹேமுக்கு அவங்க டிராவல் பண்ணி வரணும். இயேசுவானவர் நாசிரத்திலையும் பிறக்கக்கூடாது, அவர் டிராவல் பண்ணி வர்ற வழியிலையும் பிறக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவர் கரெக்டாக வந்து பெத்லஹேமில் குறிக்கப்பட்ட அந்த இடத்துல அவர் பிறக்கணும். ஸோ இது பரலோகத்தினுடைய திட்டம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் வந்து யாரை தன்னுடைய கையில் எடுக்கிறாரு? அகஸ்டஸ் சீசரை கையில் எடுக்கிறார். அகஸ்டஸ் சீசர் வழியா உலகம் முழுவதும் ஒரு சட்டத்தை கொண்டு வரார். என்ன சட்டம்? எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு டிராவல் பண்ணி போகணும். எதுக்கு? அதுதான் முதல் சென்சஸ் அந்த டைமில் எடுக்கிறாங்க. ஸோ அந்த சென்சஸுக்கு முதல் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. இப்போது அந்த நாட்கள் என்ன இருந்திருக்கும்? ஒரு குதிரை, அந்த ராஜா ஒரு பத்திரத்தை எழுதி எல்லா நாட்டு மக்களும் அவங்கவுங்க சொந்த ஊரில் போய் குடிமதிப்பு எழுதணும் அப்படின்னு சொன்னதை இந்த அகஸ்துராயன் ஒரு தன்னுடைய ஸ்க்ராலில் எழுதி முத்திரை வச்சு அதை ஒருத்தருடைய கையில் சுருட்டி கொடுத்து அதை ஒரு மெசஞ்சர் அந்த சுருளை எடுத்துக்கிட்டு அந்த குதிரையில் ஏறி அங்கேருந்து எங்கே வந்திருக்கணும்? அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெடிட்டரேனியன் சி, இப்போ இந்த கடல் வழியாக இந்த சட்டம் போகணும் இல்லையா? ஏன்னா பாலஸ்தீனத்துக்கும் ரோமுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கடல் இருக்குது, அதுதான் மெடிட்டரேனியன் சி. இப்போது இந்த சட்டம் அன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? அங்கே போகக்கூடிய அன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நினச்சப்பெல்லாம் கப்பல் போகாது. ஸோ வருஷத்துக்கே இத்தனை கப்பல், அதுவும் இத்தனை நாட்கள் பயணப்படக்கூடிய கப்பல், வேகமாக ஒன்றும் போகாது. ஸோ அந்த கப்பலில் சரியான நேரத்துக்கு அந்த ராஜா பிறப்பித்த இந்த சட்டம் அந்த இடத்துக்கு அங்கே போகணும். ஸோ இந்த சட்டம் என்ன பண்ணணும்? அங்கே போகும்பொழுது அங்கே டிஃப்ரெண்ட் ஸ்டேட், அதான் ப்ராவின்ஸ், கலிலேயா, சமாரியா, யூதேயா, இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது இல்லையா? இப்போது இந்த இடங்களுக்குள்ள ட்ராவல் பண்ணி போகணும். அன்னைக்கு யார் இருக்கிறா? ஏரோது மன்னன், ஹெராட் த கிரேட். ஸோ இந்த காலகட்டங்களில் தான் ஸோ குடிமதிப்பு எழுதுகிற அந்த சட்டம் அந்த ஊர் முழுக்க தண்டோரா போட்டிருப்பாங்க. ஊரெல்லாம் போய் சொல்லியிருப்பாங்க, நமக்கு ரோம நாட்டில் இருந்து நமக்கு ஒரு சட்டம் வந்திருக்குது. அப்போ எத்தனை நாள் அதை ட்ராவல் பண்ணி வந்திருக்கும் பாருங்க. அப்போது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், காட் ஹோல்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் த நேஷன்ஸ். காட் இஸ் அ சாவரன் காட், சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த ராஜாவை தன்னுடைய கையில் எடுத்து அவர் இயக்கக்கூடிய சர்வ அதிகாரம் படைத்த தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்க, தேவன் இந்த மனிதனை கையில் எடுத்து இந்த சட்டம் இவ்வளோ தூரம் அப்படி குதிரை வண்டியில் வந்திருக்கும், அங்கேருந்து கப்பல் ஏறி வந்திருக்கு, அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோம அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஏரோது கைக்கு அந்த சட்டம் போயிருக்குது. அப்புறம் அங்கேருந்து அந்த ஊரெல்லாம் தண்டோரா போட்டு ஊர் ஊராக கிராமமாக போய் எல்லாரும் இத்தனை நாளுக்குள்ளே போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. இத்தனை மாதத்துக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய பேரை பதிவு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்படியே அவங்க தண்டோரா போட்டு சொன்னது இந்த நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இந்த மரியாள் யோசேப்பு இருக்கக்கூடிய இடத்துக்கும் இந்த சத்தம் வந்திருக்கும். இந்த இதெல்லாம் கரெக்டாக வந்து சேரவும் இந்த மரியாளுடைய டெலிவரி டைமும் கரெக்டாக மேட்ச் ஆகிருந்திருக்கணும். எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க, கற்பனைக்கே எட்டாத ஒரு விஷயமா இருக்குது. அங்கேருந்து இவங்க அழகாக ட்ராவல் பண்ணி வந்து சமாரியா வழியாகவும் வரமாட்டாங்க,
அந்த யோர்தான் நதியை சுற்றி தான் இவங்க அந்த ஊருக்குள்ளே வரணும். இதெல்லாம் கரெக்டாக வந்து அந்த நாட்களில் தாவீதின் காலத்தில் இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவாங்க இல்லையா. பலி செலுத்துகிற இடத்துல தான் இயேசு பிறந்தார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அவர் அன்னைக்கு வரும்போது ஹோட்டல் கிடைக்கல. ஏன் ஹோட்டல் கிடைக்கல? ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே வந்து பேர் எழுதுறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் சத்திரங்கள்லாம் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ எந்த இடத்துலையும் எல்லாம் ஃபுல்லி ஆக்குபைடு. ஏன்னா பல மக்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க அங்கே பேர் எழுதுறதுக்காக. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த டைமில் அவங்களுக்கு இடம் கிடைக்காம போயிருக்க வாய்ப்புண்டு. ஸோ அந்த சமயத்துலேயும் ஏதோ இயேசு கிறிஸ்து ரேண்டமாக ஒரு இடத்துல இடம் கிடைக்காம பிறந்தவர் கிடையாது. அந்த நாட்களில் பலி செலுத்துறதுக்காக இந்த அந்த ஆட்டுக்குட்டிகளை எங்கே வச்சு பராமரித்து வளர்த்தாரோ அந்த இடத்துல தான் இயேசு பிறந்தார். அப்போ தாவீது இந்த ஆட்டுக்குட்டிகளை பராமரிக்கிறதுக்கு நிறைய வாட்ச் டவர்ஸ் எல்லாம் வச்சுருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இயேசுவானவர் பிறந்தாராம். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லை? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மீகா தீர்க்கதரிசியினுடைய காலங்களில் அறிவிக்கப்பட்டு அது நிறைவேறிய காலம் எப்போங்க? ரோம அரசாங்கத்தினுடைய காலம். ரெண்டாவது, இப்போது நம்ம அடுத்தது நம்ம படிக்கிறோம் மத்தேயு 2ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஏரோது மன்னன், இந்த ஏரோது மன்னன் என்ன கேள்விப்படுறாரு, யூதருக்கு ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறாராமே அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஏரோது தன்னை தான் யூதருக்கு ராஜாவாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஐ ஆம் த கிங் ஆஃப் ஜூஸ், அந்த மாதிரி தான் ஏரோது இருக்கிறார். இப்போ ஏரோதுக்கு இப்படி ஒரு செய்தி வந்த உடனே அந்த செய்தி தன்னுடைய அதிகாரத்துக்கும் தன்னுடைய பதவிக்கும் ஒரு ஆபத்தாக கருதுறாரு. அந்த சமயத்தில் இந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாரையும் என்ன செய்கிறாருன்னா கொலை செய்கிறார். அப்போது வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஸோ நான் வந்து சிந்திக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இத்தனை குழந்தைங்களை அன்னைக்கு காப்பாற்றலை? இல்லை எதனால இது நடந்தது? யோசிங்கன்னு. சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். 17வது வசனம். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று. ஸோ இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்தில் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறினதாம். அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம் கேட்கப்படும் அப்படிங்கிறது முன் அறிவிக்கப்பட்டது. அது எந்த வசனம் எங்கே இருக்குது? இதே வசனத்தை எரேமியா 31:15வது வசனத்தில் நம்மளால் வாசிக்க முடியும். இதே வசனம். ஏன்? அப்போ எரேமியா இருந்த காலம் ரோம அரசாங்க காலம் கிடையாது. எரேமியா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட அந்த சம்பவம் எந்த காலகட்டத்தில் நிறைவேறினது? இந்த தீர்க்க தரிசனம் ரோம அரசாங்கத்தினுடைய காலகட்டத்தில், அகஸ்து ராயனா இருந்த காலகட்டங்களில் இந்த பிள்ளைகளுக்காக அழுகக்கூடிய தாய்மார்களின் கூக்குரல் அந்த நாட்களில் கேட்கப்பட்டது. அப்போது எவ்வளோ அளவுக்கு அந்த நாட்களில் வயலன்ஸ் பார்த்தீங்களா, கொடூரமாக அவர்கள் நடத்தினாங்க. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பல சமயத்தில் ரோம சோல்ஜர்ஸ், அதாவது அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அநேக சமயத்தில் அவங்க பேசி இருக்கிறாங்க. ஜெருசலேமாக இருக்கட்டும், இல்லை அந்த பாலஸ்தீனம் முழுவதுமாக இருக்கட்டும், பல இடங்களில் இந்த சேவகர்கள் அங்கங்கே அவங்க நிர்ணயிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இயேசுவுக்கும் அவர்களுக்கும் இருந்த உரையாடல் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, 100க்கு அதிபதியினுடைய வீட்டின் வேலைக்காரனை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கினார். அந்த செஞ்சூரியனுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து வியந்து போனார். அவன் ஒரு ரோம அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், ஒரு 100க்கு அதிபதி. ஹி இஸ் நாட் எ ஜூ, ஹி இஸ் எ ரோமன் சிட்டிசன். அப்போ பாருங்க, அன்னைக்கு அந்த நாட்டில் இந்த ரோமர்களுடைய ஆதிக்கம், ஆளுமை, அவங்களுடைய தாக்கத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்கள்லையும் பிறப்பில் பார்த்தோம்,
ஊழிய நாட்களையும் லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 to 10 இதை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் போது அன்னைக்கு இருந்த இந்த யூதர்கள் யாரிடத்துல போய் ஹெல்ப் கேட்டு போனாங்க அப்படின்னா, அன்னைக்கு இருந்த இந்த யூத லீடர்ஸ் கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்டு போனாங்க. அன்னைக்கு பிலாத்து யார் அப்படின்னா ரோமன் கவர்னர். ஸோ இந்த கவர்னர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிலுவை மரணத்தை அன்னைக்கு கொடுத்தது. ஸோ அன்னைக்கு அப்போ அவருடைய மரணத்துலேயும் யார் இருக்கிறா? த பேக்ரவுண்ட் வாஸ் நத்திங் பட் த ரோமன் அத்தாரிட்டி, த ரோமன் ரூலிங் சிஸ்டம். அதுதான் அன்னைக்கு இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களில் ஒரு சீஷன் பவுல். இந்த பவுல் ஒரு ரோம குடியுரிமை கொண்டவர். அவர் தன்னுடைய கடைசி நாட்களுடைய விசாரணைக்காக ரோமுக்கு போனார், சீசரை பார்க்கறதுக்காக போனார். அதில் இந்த ரோமாபுரியை குறித்து அதிகமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது எங்கே அப்படின்னா, இந்த கலாத்தியருக்கும் ரோமருக்கும் பவுல் எழுதிய இந்த கடிதங்கள் மூலமாக நிறைய காரியங்கள் அங்கே ஏற்கனவே நிறுவப்பட்ட சபையை குறித்து நம்மளால் பார்க்க முடியுது. பவுல் தான் அங்கே சபையை நிறுவினாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. பவுல் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஏற்கனவே சுவிசேஷம் போய் அங்கே சபை உருவாக்கப்பட்டிருந்தது. யார் அப்போ அங்கே சுவிசேஷத்தை கொண்டு போனா? மற்ற எந்த சீஷர்களுக்கும் ரோம குடியுரிமை கிடையாது. ரோம குடியுரிமை இருக்கிறவங்க தான் ரோம நாட்டுக்கு போக முடியும், ரோம் சிட்டிக்கு போக முடியும். அப்படி இருக்கும் பொழுது யார் போனா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்கள் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வந்திருந்தாங்க. அதில் ரோமாபுரியிலிருந்தும் சிலர் வந்திருந்தாங்க. அங்கே வந்தவங்க இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா பேதுருவினுடைய பிரசங்கத்தில். அந்த மேல் வீட்டு அறையில் நடந்த அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு அங்கிருந்த எல்லா மக்களையும் தொட்டுச்சு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதில் இந்த ரோமாபுரியிலேருந்து வந்தவங்களும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் அன்னைக்கு அங்கே சபை நிறுவப்பட்டிருந்தது. ஸோ அவருடைய கடிதத்தின் மூலமாக ஒரு ரோமில் இருக்கக்கூடிய சபையினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்மளால் படிக்க முடியுது. அவங்க ஏற்கனவே இந்த பவுலை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் பார்த்தது கிடையாது. அவருடைய பிரசங்கத்தை அவங்க கேட்டது கிடையாது. ஆனால் இந்த கடிதங்கள் மூலமாக அவர் அவங்களோட தொடர்பில் இருந்தார். பிற்பாடு கடைசி நாட்களில் பவுல் தன்னுடைய குடியுரிமை சட்டத்தை பயன்படுத்தி ரோமாபுரிக்கு அவர் பயணித்து போனார். சரி, இன்னைக்கு இந்த இவ்வளோ தூரம் உலகத்துக்கு இந்த காஸ்பல் சுவிசேஷம் பரவனதுக்கு ஒரு முக்கியமான பங்கு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோம அரசாங்கம் தான். ஒரு ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட் அந்த நாட்களில் இருந்தது. ஸோ அதனால் வேகமாக இந்த சுவிசேஷம் பரவுச்சு. அது மட்டும் இல்லை, ரோம அரசாங்கத்தின் காலத்தில் ஒரு காமன் லாங்குவேஜ் லத்தீன் மொழி இருந்தது. அவங்க லத்தீன் மொழி பேசுகிறாங்க. ஸோ ஒரு காமன் லாங்குவேஜ் இருந்ததுனால ஈஸியாகவும் இந்த சுவிசேஷம் பல இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்ல ரோடு சிஸ்டம் போட்டவங்க இந்த ரோமர்கள் தான். அதாவது இவங்க ரோடு எப்படி போட்டாங்கன்னா, பெரிய பெரிய பிளாக் ஆஃப் ஸ்டோன், பெரிய பெரிய கற்களை எடுத்து வெட்டி அதை தரைக்கு நல்ல கிரவுண்ட் அஸ்திபாரத்தை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டாங்க. 2000 வருஷங்கள் தாண்டியும் இன்றைக்கும் ரோமர்கள் போட்ட ரோடு பல இடங்களில் சேதமடையாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை? இன்றைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க பேவ்டு ரோட் சிஸ்டமை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இந்த ரோமானியர்கள் தான். 2 விஷயத்தை அவங்க இது பண்ணாங்க. ஒரு நாட்டை போய் யுத்தத்தில் அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தினது இந்த கப்பல் பயணங்கள். ஸோ இந்த ஷிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இந்த ரோடை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இந்த ரோமன்ஸ். ஸோ இது பிற்காலங்களில் இந்த நற்செய்தியின் சுவிசேஷம், த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்க போட்டு கொடுத்த இந்த ரோடு சேனல்ஸ் ரொம்பவே வசதியாகவும் இருந்தது. அந்த நாட்களில் காமனான ரோமன் ரூல் இருக்கும்போது க்ரைம் ரேட் ரொம்பவே கம்மியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்களும் மிஷினரியும் பாதுகாப்பாக முதல் நூற்றாண்டில் பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது இந்த ரோம அரசாங்கம்தான். இந்த ரோம அரசாங்கத்துடைய மெயின் குறிக்கோள் என்னென்னா, எப்படியாவது இந்த சமாதானத்தை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளில் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்பவே நினைப்பாங்க. அதுக்கு அவங்க எடுத்த முயற்சி என்னென்னா, அவங்க எந்த நாட்டை பிடிக்கிறாங்களோ அந்த நாட்டுடைய மக்களுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சில லிபர்ட்டி கொடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய ரிலீஜியனை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் ரோம கடவுளுக்கும் அவங்க பலி செலுத்தணும். அன்னைக்கு ரோம ஆட்சி செய்யக்கூடிய சீசர் ராயனாக இருக்கிறவங்களுக்கும் பலி செலுத்தணும். அந்த சமயத்தில் 2 கூட்டத்துக்கு விளக்கு வச்சாங்க. அதாவது 2 பேர்த்துக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க. ஸோ அது யார் அப்படின்னு சொன்னால், ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிறிஸ்டியன்ஸ்.
ஏன்னு கேட்டால் அவங்க இந்த சிலை வழிபாடை பின்பற்றாதவங்க. அதனால் அவங்கள வந்து இந்த ரிலீஜியஸ் இந்த ப்ராக்டிஸ்லேருந்து என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க. வேண்டாம், நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இந்த சிலை வழிபாடுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பலி செலுத்த. ஆனால் இந்த சலுகை யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வந்தது. ஆனால் யூதர்கள் இந்த கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கவே இல்லை. இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்கன்னா நிறையா அவங்களுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை எடுத்தாங்க. அதே சமயத்தில் இந்த ரோம தலைவர்களை தங்களுடைய கைகளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்களுக்கு விரோதமாகவும் செயல்பட்டு அன்னைக்கு இருந்த அநேக அப்போஸ்தலர்கள் கொலை செய்யப்படுவதற்கு யூதர்கள் மிக மிக ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு யூதர்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. லாட் ஆஃப் பர்சிக்யூஷன்ஸ் ஹேப்பன். இந்த ரோமானியர்களுடைய காலங்களில் ஏகப்பட்ட மரணங்கள், எத்தனையோ பேர் இந்த சுவிசேஷத்தை தூக்குனவங்க கொலை செய்யப்பட்டாங்க, கொடூரமான விதத்தில் கொலை செய்யப்பட்டாங்க. அடுத்தது இந்த பவுலுடைய காரியங்களில் பார்க்கும்போது அவரை கொலை செய்யணும்னு நினச்சதும் இப்படி யூத மார்க்கத்தில் வைராகியமாக இருந்த சில யூதர்கள் தான். இந்த ரோமாபுரியை பற்றி நம்ம படிக்கும்போது வெளிப்படுத்தலில் ஒரு வசனம் உண்டு. ஸோ வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். 9வது வசனம், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். இந்த உலகத்திலேயே 7 மலை கொண்ட ஒரே நகரம் எதுனா ரோம் நகரம் தான். ஸோ வெளிப்படுத்தல்லையும் நம்ம கடைசியாக வாசிக்கிறோம், இந்த லாஸ்ட் டேஸ் அது மறுபடியும் அந்த பவர் எடுத்து வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி இந்த யூரோப்பியன் யூனியன் எல்லாமே இவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தலையும் நம்ம சொல்கிறத ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இந்த ரோமாபுரியை குறித்து எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த லத்தீன் மொழி பேசுனாங்க, இத்தாலியிலிருந்து தான் உருவாச்சு. பிற்பாடு பல யுத்தங்கள் மூலமாக பல நாடுகளை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாட்டு மேலே யுத்தம் தொடுத்து அதை ஜெயிச்சு இந்த ரோமாபுரி நாளுக்கு நாள் விரிவடை ஆரம்பிச்சிருச்சு. நிலப்பரப்பு எல்லாமே வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் கிராமங்களில் மாதிரி இருந்தவங்க பிற்காலத்தில் ஒரு சிட்டி ஸ்டைல் ஆஃப் லிவிங்க்கு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரோம் என்ன பண்ணுச்சுன்னா பல வகையான மக்கள்களை தன்னுடைய கஸ்டடிக்குள்ளே கொண்டு வந்ததுனால ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட இருந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை கற்றுக்கிட்டாங்க, அவங்கக்கிட்ட இருந்த மெத்தட்ஸை கற்றுக்கிட்டாங்க. இப்படி அது எல்லாமே அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி ரோம் வந்து ஒரு சூப்பர் பவர் நேஷன் ஆயிடுச்சு. சாதாரண அரசாங்கமாக இருந்த இந்த ரோம் பேரரசாக மாறிடுச்சு. அப்போது இவங்களுடைய காலங்களில் மிகப்பெரிய அழகான கட்டடங்கள், அரண்மனைகள், நீர்நிலைகள், தோட்டங்கள், இது எல்லாமே அந்த நாட்களில் இவங்க பயங்கரமாக கட்டினதை நம்ம பார்க்குறோம். ஸோ நிர்ணயிக்கப்பட்டு நகரங்கள் ரொம்ப அழகாக காட்சியளித்ததை பார்க்கலாம். ஒரு சில பிக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த சமயத்தில் அந்த யாரெல்லாம் இவங்க டிஃபீட்டட் நேஷன்ஸ், இவங்க யாரெல்லாம் கைப்பிடிச்சாங்களோ அவங்களே இவங்க அடிமைகளாக தான் வச்சுக்குவாங்க. எல்லா விதமான வேலைகளையும் செய்வதற்கு இந்த அடிமைகளை பயன்படுத்தினாங்க. அதிகமான போர் இவங்களுக்கு கடல் போராக தான் இருந்தது. ஸோ அந்த கடல் போர்லாம் இந்த அடிமைகளை தான் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவங்க பயன்படுத்தினாங்க. ஒரு சில பணக்கார வர்க்கங்கள் இருந்தாங்க, அவங்க ரொம்ப சுகபோக பணக்கார வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் அடிமைகள் ரொம்ப கஷ்டத்துலேயும் நெருக்கத்துலேயும் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 75வது நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. இந்த அடிமைகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ரோம அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணாங்க. ஆனால் இவங்க கிட்ட பெருசாக எந்த யுத்தமும் ஆயுதங்களும் கிடையாது. அதனால் அந்த யுத்தத்தில் அவங்களால ஜெயிக்க முடியல. ரோம சோல்ஜர்ஸை இறக்கி அந்த டோட்டலாக ஆயிரக்கணக்காக இவங்களுக்கு விரோதமாக வந்த அடிமைகளை டோட்டலாக அவங்கள அடித்து நொறுக்கி கொலை செய்து அந்த முழு ஏரியாவையும் தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டு காலங்களாக இவங்களுக்கு விரோதமாக எந்த அடிமைகளும் எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரோமானியர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோமே பட்ஜெட் அப்படிங்கிறது. நான் இந்த 7 ராஜாக்களை பற்றி பார்த்தோம் இல்லையா, அடுத்த வாரம் இந்த அரசாங்கத்திலேருந்து மக்களாட்சி ரோமன் ரீபப்ளிக்காக இவங்க எப்படி மாறினாங்க, அதில் இவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்கங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த பல முறைகளை இவங்க கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய சமயங்களில் தான் கவிதைகள், இலக்கியம், ஆடல், பாடல் இதில் எல்லாம் ரோம் பயங்கரமாக சிறந்து விளங்கினது. கட்டட கலைகள், தேவதைகளுக்கு கோயில்கள், பெரிய பெரிய தேட்டர்ஸ் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆம்பி தேட்டர், கொலோசியம் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஒவ்வொரு தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரு தேட்டர், ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் உட்காரலாம். அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கடைசி ரோவில் பின்னயத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க கூட அந்த ஸ்டேஜில் பேசுகிறவங்களுடைய சத்தத்தை அவங்க கிளியராக கேட்கவும் முடியுமா, பார்க்கவும் முடியுமா. அன்றைக்கி இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம் கிடையாது, எந்த மீடியா டெக்னாலஜி கிடையாது, என்ன பயன்படுத்தினாங்கன்னு தெரியாது. ஆனால் எல்லாமே இந்த சவுண்ட் வேவ்ஸ் அதை அழகாக எல்லாருக்கும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அன்றைக்கி இந்த கட்டிடக்கலை இன்றைக்கும் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக தான் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ நீங்கள் பார்க்குறதெல்லாம் அவங்க கட்டின தேட்டர்ஸ், அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் தேட்டர் பாருங்கள். த ரோமன் தேட்டர் ஆஃப் ஆரஞ்ச், இது வந்து 10,000 சீட்டிங் கெப்பாசிட்டி. இந்த கொலோசியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 50,000 கெப்பாசிட்டி, சீட்டிங் கெப்பாசிட்டி. ஆம்பி தேட்டர்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் இருந்தாலே இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் பின்னாடி சத்தம் கேட்கல, கிளியராக இல்லை, ஆடிபிளாக இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் விச் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏன்ஷியன்ட் ஆம்பி தேட்டர். ஸோ இதெல்லாம் கட்டினது வந்து ரோமர்கள் தான். சில நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அப்புறம் பல யுத்தங்கள், இந்த வேர்ல்டு வார் இதில் தான் கொஞ்சம்லாம் நிறையா அழிஞ்சதே தவிர மற்றபடி இன்றைக்கி வரைக்கும் பல 100, 1000 ஆண்டு காலங்கள் தாண்டியும் இது நிலச்சிருக்கு அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியம். ஸோ அவங்களுடைய இன்டீரியர் டிசைனிங்கே அந்த சவுண்டு டெக்னாலஜி எல்லாம் உள்ளடக்கி தான் அவங்க கட்டியிருக்கிறாங்களாம். வெரி நாலேஜபிள், ரொம்ப என்ஜினியரிங் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது, மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வர நாட்களில் பார்க்கலாம், இவங்களாம் கிளாடியேட்டர்ஸ். இந்த மாதிரி தேட்டர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடிமைகளை உள்ளே விட்டு மோத விடுவாங்க. அடிமைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு செத்து போவாங்க. அன்றைக்கி பண்டிகைகள், முக்கியமான திருவிழா, ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்க ஒருத்தர் அடிச்சுட்டு இவங்க சாகிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. சில சமயங்களில் கொடுமையான பசியோடு இருக்கக்கூடிய மிருகங்களை உள்ளே விடுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த ஹெல்மெட்ஸ் அவங்க யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெல்மெட்ஸை, இந்த கிளாடியேட்டர்ஸ் யூஸ் பண்ண அந்த ஹெல்மெட் அது இன்றைக்கும் பத்திரப்படுத்தி இன்றைக்கி மியூசியமில் நம்மளால் பார்க்க முடியுது. கிரேக்க கலாச்சாரத்திலிருந்தும் சிலது இவங்க பின்பற்றினாங்க. ஆனால் இன்றைக்கும் அவங்க யூஸ் பண்ண நிறையா இது ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் தான். ரொம்ப கடவுள், நிறைய கடவுள் வணங்கினாங்க. தே ஹேட் லாட் ஆஃப் காடஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த கடவுளுக்கு அவங்க செஞ்சு வச்சுருக்கிற காடஸ் எத்தனா, வீனஸ் இதெல்லாமே அவங்க செஞ்ச சில சிலைகள், வடிவங்கள் கொண்டதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் அதில் ஒரு சில வசனங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் ஆர்ச்செல்லாம் வைக்கிறோம்ல, இந்த மாதிரி ஆர்ச் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தது ரோமன்ஸ் தான். இந்த தண்ணீர் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் இந்த லாங் சேனல் டனல்ஸ் வழியாக தண்ணி ரொம்ப ஹில்ஸ்லேருந்து அவங்க கொண்டு வந்தவங்க. இந்த பிளம்பர்னு இன்றைக்கெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணுறோமே, இந்த பிளம்ப் லைன், இந்த பிளம்பர், பிளம்ப் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே ரோமன்ஸ் கொண்டு வந்தது தான். ஸோ பாம்பேயுடைய காலம் இதெல்லாம் வர்ற நாட்களில் இன்னுமே நம்ம பார்க்க. ஹெலியோபோலிஸ், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட். ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ரோம் போய் பாருங்கள். தத்ரூபமாக நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி எப்படி இவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் ஆட்சி செஞ்சுருப்பாங்கன்னு. ஆர்ட், கல்ச்சர், பில்டிங் இது எல்லாமே அன்றைக்கி அவங்க கட்டினதெல்லாம் பல எர்த்குவேக்கெல்லாம் தாண்டி இன்றைக்கி வரைக்கும் நிலச்சிருக்கான். அப்போ என்ன ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இது ஒரு சீசர் ஹேட்ரன், அவர் கட்டின வால் இது. இவர் தான் வந்து எருசலேமுடைய பெயரெல்லாம் மாற்றினவர். ஆஸ்தியா பற்றி நம்ம பார்த்தோம், இந்த சீ போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் சென்டர், அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஏராளமான பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க இந்த ரோமர்கள் தான். இன்றைக்கி ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கி இந்த 12 ராசி மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி இதை வந்து பிரித்தவங்க இந்த ரோமர்கள் தான். இன்றைக்கும் நம்ம ஜூன் அப்படின்னு சொன்னால் அது யாரை குறிக்குது? ஜூலியஸ் சீசர். ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னால் யாரை குறிக்குது? அகஸ்டஸ் சீசர். இந்த அகஸ்டஸ் சீசருடைய பேர் நம்ம பைபிளில் இருக்குது. 2000 வருஷம் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டு மக்களும் இந்த ஆகஸ்ட்டுங்கிற பேரை எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள், அகஸ்டஸ் சீசர் இஸ் ரியல்.
அவரை விட நம்ம கிட்ட டேட்டா யாரை பற்றி அதிகமாக இருக்க தெரியுமா? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் 4 காஸ்பலில் அவரை குறித்து ஏராளமான சாட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அவரோட இருந்த சீஷர்கள் ஐவிட்னஸ் எழுதின புக்ஸு நம்ம கிட்ட சாட்சியாக இருக்கிறது. அப்போது அந்த நாட்களில் இன்றைக்கி நம்ம கேலண்டர்னு சொல்கிறோம்ல, கேலண்டர் வருஷம் வருஷம் கேலண்டர் கொடுங்கன்னு கேட்குறோம். இந்த கேலண்டருங்கிற வார்த்தை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா தெரியுமா? இது வந்து ரோமர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த நாட்களில் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி ஆனால் அரசாங்கத்துலேருந்து ஒரு ஊழியன் என்ன செய்வான்னா, ஊர் ஊராக போய் தெரு தெருவாக வந்து மாத பிறப்பை அறிவிப்பான். இன்னையிலேருந்து அடுத்த மாதம் பிறந்தாச்சு, இன்னையிலேருந்து அடுத்த மாதம் பிறந்தாச்சுன்னு தண்டோரா போட்டு அறிவிப்பாங்க. இந்த அறிவிப்பை வழக்கமாகவே வச்சுருந்தது ரோம சாம்ராஜ்யம். இந்த வழக்கத்துக்கு பேர் தான் க்ளோர் அப்படின்னு பேர். இதுதான் பிற்காலத்தில் இந்த பெயர் மருவி கேலண்டர் அப்படின்னு சொல்லி மாறுச்சு. அதை தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் யூஸ் பண்ணுறோம். எகிப்தியர்கள் அவங்க ஒரு கேலண்டர் யூஸ் பண்ணாங்க, கிரேக்கர்கள் அவங்க ஒரு யூஸ் பண்ணாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் பின்பற்றினவங்க தான் இந்த ரோமர்கள். ஆரம்ப காலத்தில் 10 மாதம் தான் இருந்தது. இந்த 10 மாதத்தில் இந்த 2 மாதத்தை ஆட் பண்ணி கொண்டு வந்தது யாருன்னு சொல்லுங்க? நியூமாங்கிற 2வது ராஜா தான், அரசன். அதாவது இந்த ராமுலஸ்க்கு அப்புறம் வந்த இந்த செகண்ட் கிங் இருக்கார் இல்லையா, அந்த ராஜா நியூமா, அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதான் இந்த 2 months, ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரி. இந்த மாதங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து முதல் 2 மாதமாக இல்லை, கடைசி 2 மாதமாக இருந்தது. நவம்பர் டிசம்பர் அந்த இடத்துல தான் ஜனவரி பிப்ரவரின்னு இருந்தது. அதற்கப்புறம் 46வது நூற்றாண்டில் தான் ஜூலியஸ் சீசர் சில மாற்றங்களை உண்டாக்கி ஜனவரி பிப்ரவரியை முதல் 2 மாதமாக கொண்டு வந்து அந்த ஜூலியன் கேலண்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் இந்த ரோமர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண கேலண்டரை தான் நீங்களும் நானும் பின்பற்றோம். இந்த ஃபெப்ரவரி அப்படிங்கிறது பிப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க ரோமானிய கடவுளுடைய பேர் தாங்க. இதோடைய அர்த்தம் சுத்தப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு ஃபெப்ரவரி மாதமும் 15வது நாள் அதை சுத்தப்படுத்துகிற தினமாக ரோமானியர்கள் கொண்டாடி வந்தாங்க. இந்த நாட்களை பிரித்தது 24 hour சிஸ்டம், AM PM. இது எல்லாத்துக்கு பின்னாடி 1 day ஒரு 60 minutes விச் கண்டென்ஸ் 60 seconds, இதெல்லாமே அழகாக ஃப்ரேம் பண்ணி பிற்காலங்களில் கொண்டு வந்ததுக்கு அடித்தளமாக இருந்தது இவர்கள் தான். ஸோ இவங்களுக்கு பல தெய்வ வழிபாடுகள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் மழை கடவுள், மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளை பற்றி சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மார்ஸ் தேவதை இது யார் அப்படின்னு சொன்னால் யுத்த தேவதை. இந்த அறிவுக்கு யார் அப்படின்னா மெர்க்குரி. இந்த சூரியனையும் அவங்க வந்து வணங்கினாங்க. ஸோ இந்த 7 நாட்கள்ங்கிறது அந்த நாட்களில் எப்படி வச்சாங்கன்னா, சூரியன், சந்திரன் மற்றும் அவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்ச 5 பிளானட்ஸ். ஸோ இப்படி தான் 7 நாட்கள் வந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எப்படிங்கிறது தெரியாது. பட் நமக்கு 7 days 7 நாட்கள் அப்படிங்கிறது பைபிள் தான் ரொம்ப அழகான ஆதாரம். 6 நாட்கள் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார், 7வது நாள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு இந்த 7 day பேட்டர்ன் யார் உண்டாக்குனா அது தேவனாகிய கர்த்தர் தான். அதை வருஷங்கள் போயும் மனிதர்களால் மாற்றவே முடியலை. இந்த மார்ஸை பற்றி நான் சொல்கிறேன், அது கேளுங்க. அதில் என்னென்னா, எந்த ஒரு முக்கியமான ஒரு உடன்படிக்கை ஒரு பத்திரம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்குன்னா இந்த மார்ஸ் மேடையில் வச்சு தான் கையெழுத்தே போடுவாங்களாம். அடுத்தது ஒரு யுத்தத்துக்கு அந்த நாடு போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மார்ஸ் கடவுள் இருக்கக்கூடிய அந்த மேடையில் வச்சு தான் யுத்தத்துக்கு அந்த நாடு போகுதுன்னு பிரகடனம் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மார்ஸுங்கிற தெய்வத்துக்கு தான் முதல்ல அந்த தளபதிகள் வந்து பலி செலுத்தி நன்றி செலுத்துவாங்களாம். இந்த மார்ஸ் அப்படிங்கிற அந்த பேர்ல இருந்து தான் மார்ச்சுங்கிற மாசமே உருவாச்சு. இந்த மார்ஸை பற்றி ஒரு வசனத்தை படித்து நம்ம நிறைவு செய்யலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். இது யாரை பத்தி இங்க பாக்குறோம்னா பவுலை பத்தி. பவுல் அத்தேனேங்கிற ஒரு பட்டணத்துக்குள்ள போறாரு. அங்க ஏற்கனவே சில ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. எபிக்கூரர்,
ஸ்தோக்கியர் அங்கே இருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து பிரசங்கிக்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க சொல்றாங்க பாருங்க, 19வது வசனம். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், பார்த்தீங்களா, எந்த ஒரு முக்கியமான ஒரு புதிய தகவல் ஒரு விஷயம்னா அவங்க எங்கே கொண்டு போவாங்க? அந்த மார்ஸ் தெய்வத்துக்கு முன்னாடி தான் கொண்டு போவாங்களாம். அன்னைக்கு இதுடைய குறிப்பு நம்மளுடைய வேதத்திலையும் இருக்குன்னா பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியம். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? ஸோ எனிதிங் தட் வாஸ் டிக்ளேர்ட், அதை எங்கிருந்து அறிவிச்சாங்க? அந்த மார்ஸுங்கிற கடவுள். அந்த கடவுள் எதுக்கு? யுத்தத்துக்கான. இதுக்கு முன்னாடி அந்த கடவுளை வேற இதுக்கு வச்சிருந்தாங்களாம். அதாவது மிருகங்களை பாதுகாக்கிறது, பாதுகாப்புக்கான கடவுளாக இருந்த இந்த கடவுள் பிற்காலத்தில் யுத்தத்தின் கடவுளாக மாறிட்டார் அப்படின்னு ரோமர்களுடைய ஒரு ஐதீகம், அவங்களுடைய மித் அப்படின்னு சொல்லலாம். அவர் மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா அப்படின்னு கேட்டாங்க. 22வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். பாருங்க, ரோமர்கள் கிரேக்கர்கள் ஏராளமான காட் அண்ட் காட்னஸ் வச்சிருந்தாங்க, தேவ பயம் உள்ளவங்க. ஸோ அந்த நாட்கள் இவங்க புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. ஸோ இந்த பேச்சை கேட்டு ஒரு சிலர் ரட்சிக்கவும் பட்டாங்க. எங்கன்னா அந்த மார்ஸ் மேடையில். தொடர்ந்து இந்த ரோமர்களுடைய வரலாறு பக்கங்களை குறித்து நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம படிக்கலாம். இஸ்ரவேலின் வரலாறு பக்கங்கள் தொடரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.